ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தினாலே கர்த்தருடைய ஆவியானவர்கள் கொடுத்ததான ஏஜே பவர் மினிஸ்ட்ரியின் சார்பிலே அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு அருமையார்கள் எப்படி இருக்கின்றீர்கள்? இந்த காலை வேளைகளை வேதம் வாசித்தீர்களா? தேவனோடு கூட உறவாடினீர்களா? ஜெபித்தீர்களா? வாரத்தோடு ஜெபியுங்கள். பரிசுத்தரின் ஆசீர்வாதத்தை ஒவ்வொரு நாளும் பெற்றுக்கொள்வீர்கள். ஹல்லேலூயா! எனக்கு அருமையானவர்களே, இந்த நிகழ்வுகளை ஏஜே பவர் மினிஸ்ட்ரியின் அன்பின் வார்த்தை நிகழ்வுகளை காண்பதோடு மாத்திரமல்லாதபடி அந்த ஆசீர்வாதத்தை மற்றவர்களுக்கும் சொல்லுங்கள். அதை காணும்படியாக செய்யுங்கள். தேசமெங்கும் திருச்சபை எங்கும் தேவனுடைய வார்த்தை கடந்து போகட்டும். கர்த்தருடைய ஆவியானவர் மகிமைப்படுவாரா? ஹல்லேலூயா! அளவில்லாமல் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாரா? ஹல்லேலூயா! உங்களை வாழ்த்துகிற இயேசுவின் நாமத்தினாலே போகட்டும். கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் கடந்து போகுமா? ஏசியா தீர்க்கதரிசி புத்தகம் 43ஆம் அதிகாரம் 4வது இறை வார்த்தை. விலையேறப்பட்டவன், நீ விலையேறப்பட்டவன். கர்த்தருடைய ஆவியானவர் சொல்கிற நீ விலையேறப்பட்டவன். நீங்கள் நினைக்கலாம், ஒருவேளை எனக்கு ஏதோ ஒன்று இல்லை, எனக்கு பணம் இல்லை, பதவி இல்லை, படிப்பு இல்லை, அழகு இல்லை, அந்தஸ்து இல்லை, ஏதோ ஒரு காரியத்தில் இல்லைன்னு சொல்லி நிற்கிற உங்களை பார்த்து கர்த்தருடைய ஆவியானவர் சொல்கிறா, நீ விலையேறப்பட்டவன். இதில் அவருடைய பார்வையில், நீ என் பார்வையில் விலையேறப்பட்டவன், ஆகையால் மதிப்பு மிக்கவன், நீ கனம் பெற்றாய் என்று கர்த்தருடைய ஆவியானவர் சொல்கிறார். மனுஷன் பார்க்கறது மாதிரி ஆண்டவர் பார்ப்பதில்லை. மனுஷன் பார்க்குற மாதிரி ஆண்டவர் பார்ப்பதில்லை. மனிதன் முகத்தை பார்க்கிறார், தேவன் உள்ளத்தை பார்க்கிறார். என் இருதயத்தின் ஆழத்தை பார்க்கிற தேவன். ஆம், ஏன் அப்படி சொல்கிறார்? எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவராக இயேசு எனக்காக, உங்களுக்காக, உலகத்தின் ஜனத்துக்காக தன்னையே பலியாய் ஒப்பு கொடுத்தவர், தன்னையே சிலுவையிலே அர்ப்பணித்தவர், தன் மரணத்தினாலே பிசாசை ஜெயித்தவர். அவர் சொல்கிறார், நீ என் பார்வையில் விலையேறப்பட்டவன். ஏனென்று சொன்னால், உங்களுக்குள் எனக்குள் ஒரு விலையேறப்பட்ட ஆத்துமா இருக்கிறது. மார்க்கின் நற்செய்தியின் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 36வது இறை வார்த்தை சொல்கிறது, மனிதன் உலகமெல்லாம் ஆதாயமாக்கி கொண்டாலும் தன் ஆத்துமாவை இழந்து விட்டால் அவனுக்கு என்ன லாபம்? அதுக்குள்ளா, இந்த ஆத்துமாவுக்குள்ளா தேவன் வாசம் பண்ண விரும்புகிறார். நீங்களே தேவாலயம் என்று சொன்னாரே, அந்த ஆலயத்துக்குள்ளா தேவன் வாசம் பண்ண விரும்புகிறார். அதற்குள்ளா இருந்து உன்னை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஆகவே அவர் சொல்கிறார், நீ என் பார்வையிலே விலையேறப்பட்டவர். இந்த ஆத்துமாவை மாத்திரம் விலையேறப்பட்ட ஆத்துமாய் கொடுத்தது மாத்திரமல்ல, விலையேறப்பட்ட என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சிலுவையில, கல்வாரியிலே, கெத்செமனி தோட்டத்தில் எனக்காக உனக்காக சிந்தப்பட்டிருக்கிறது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பு நண்பா, என்னை கேட்டுக்கொண்டிருக்க அன்பு சகோதரா, இன்றைக்கு சேவைக்கு முன்னதாய் வந்து நிற்கிறாயா? நீ எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் சரி, நீ எப்படிப்பட்ட பாவியாக இருந்தாலும் சரி, உன்னை பரிசுத்தராய் மாற்ற அவர் வல்லவராய் இருக்கிறார். நீ எந்த இடத்துல தலை குனிந்து நிற்கிறாய், அதே இடத்துல உயர்த்த அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா! ஹல்லேலூயா! எனக்கு அருமையானவர்களே, பேதுருவை பார்த்தா ஒரு பாறையாக, நாணலை போல் இருந்த பேதுரு பாறையாய் மாறினார். எஸ்தரை பார்த்தா அடிமையாக இருந்தவள் ராஜாத்தியாய் மாறினார். தானியேலை பார்த்தா, எனக்கு அருமையானவளே, அடிமையாய் போனவன் அமைச்சராய் மாறினார். உன்னையும் என்னை பார்க்கிற ஒரு நல்ல தேவன் ஒருவர் உண்டு. அவர் பார்வை, அவர் உன்னை பார்ப்பது உன்னை விலையேறப்பட்டவனாய். ஒருவேளை உன் குடும்பத்தின் மத்தியிலே உன்னை மதிக்காமல் இருக்கலாம். நீ பணி புரிகிற இடத்திலே உன்னை அலட்சியம் பண்ணலாம். மனம் கலங்காதிரே, மனம் கலங்காதிரே. எந்த இடத்திலே தலை குனிந்து நின்றாயோ அதே இடத்திலே தலை உயர ஆண்டவர் இருக்கிறார். யோசேப்பு தன்னுடைய சகோதரர் மத்தியிலே புறக்கணிக்கப்பட்டவனாக இருந்தான். அதே சகோதரர் மத்தியிலே அவன் சிங்காசனத்தில் இருப்பதை கண்டார்கள். நான் பிரசங்கிக்கிற ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார். அவர் சமூகத்தில் ஒப்பு கொடுத்துப்பார். உன்னை முற்றிலும் அர்ப்பணித்துப்பார். உன்னை தேவன் உயர்த்துகிறதை நீ காணப்போகிறார். நீ அவருடைய பார்வையிலே வெளியேறப்பட்டவன் என்பதை, அவர் உன்னோடு கூட பேசுவதையும் அநேகர் உன்னிடத்தில் சொல்வதையும் இது முதற்கொண்டு நீ கேட்கப் போகிறாய். நாம் ஜெபிப்போம்மா. மகா பரிசுத்தமுள்ள தகப்பனே, இந்த அற்புதமான வேலைக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இன்றைக்கும் ஆண்டவர முடிய சமூகத்தில் வெளியேறப்பட்டவன் என்று சொல்லி வார்த்தையை கொடுத்துற, நான் ஒதுக்கப்பட்டவன், நான் ஓரங்கட்டப்பட்டவன் என்று சொல்லி கண்ணீரோடு நிற்கிற பிள்ளைகள் வெளியேறப்பட்டவளாய் மாற்ற நீர் வெளியேறப்பட்ட இரத்தம் சிந்தினீரே. அந்த இரத்தத்தின் வல்லமையினால் இப்படிப்பட்ட ஜனங்களை
தகப்பனே, தேசத்திலும் திருச்சபையிலும் தேவ ஜனங்கள் மத்தியிலும் உயர்த்தி ஆசீர்வதிப்பீராக. நீர் அப்படியே செய்வதற்காய் நன்றி. இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். God bless you.